இதாங்க நம்ம ஊர். இவ்வளவு அழகாகவும் செழிப்பாகவும் எழில் கொஞ்சம் இயற்கையாகவும் இருந்தாலும் இதற்கு நேர் எதிராக ஒரு இடம் இருக்கும்ல. நீ யார் நான் மச்சான்? எங்கேருந்து நான் வந்திருக்கான்? ஒன்றும் இல்லாமப்பில் அங்கே தான் வீட்டுலேருந்து படிச்சுட்டு இருக்கான். தெரியுமா? அங்கேருந்து வந்து என்னடா படிக்க போகிறான்? டேய், ஏன்டா சோகமாக உட்காந்துருக்க? ஏன் மூஞ்சி இப்படி வச்சுருக்க? என்னாச்சு? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறா. என்ன பிரச்சனையா? இந்த ஏரியாவில் பிறந்தது தான் சார் என் பிரச்சனை. ஏன்டா அப்படி சொல்கிற? ஆமாம் சார், நான் ஸ்கூலில் இருக்கும்போது எப்படி படித்தேன், எப்படி இருந்தேன் எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சார். என்னை ஜட்ஜ் பண்ணுறவங்களாம் ஏரியா வச்சு தான் சார் என் கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறான். என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல சார். ஆனால் இந்த ஏரியாவில் எல்லாருமே அப்படி இல்லைல்ல சார். நீ யாருன்னு நீ செய்கிற செயல்லையும் உன் எண்ணத்துலையும் தான் இருக்கு. மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லைடா. நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிற, உன்னால் என்ன முடியும், அதுதான் முக்கியம். சரியா? டேய், உன்னை பற்றி மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலோ இல்லை உன் உருவம், நீ வாழ்கிற இடம், இதை பொறுத்து தான் உன்னை ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா தப்பு நீ இல்லைடா. மாற வேண்டியது அவங்க தான். சரியா? இப்போ தான் நீ என்ன பண்ணணும், உன்னோட திறமை, உன்னுடைய நோக்கம், உன்னுடைய செயல், உன்னுடைய எண்ணம் எல்லாத்தையும் நீ இங்கே தான் அதிகமாக போடணும். இதெல்லாம் உன்னை ஜட்ஜ் பண்ணுறவங்களுக்காக கிடையாது, உனக்காகவும் உன் அடையாளத்தை மாற்றுறதுக்காகவும் மட்டும்தான். நிறைய படிடா, நிறைய படிக்கிறதுனால உன் அடையாளத்தை மட்டும் இல்லை, இந்த சமூகத்தையும் இந்த அரசியலை கூட மாற்றலாம். அதுக்கு நீ அப்பியரன்ஸ் வச்சு எப்படி சார் என் கேரக்டரை ஜட்ஜ் பண்ணலாம்? எங்கே போனாலும் இந்த ஏரியாக்காரன் என்னை தட்டி விட்டே தான் இருக்காங்க. தாண்டா அரசியலை பார்த்து பயப்படாத. அது ஒரு சாக்கடையாகவே இருந்தாலும் அதுதான் உன்னை தீர்மானிக்குது. நீ அதை தீர்மானிக்கிற இடத்துக்கும் உன்னோட தகுதியை வளர்த்துக்கோ. சரியா? படிப்புனால நிறைய பேர் கீழே இருந்து மேலே வந்திருக்காங்கடா. நிறைய அதிகாரிகள் உருவாகியிருக்காங்க. அதிகாரிகள் உருவானது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியலே மாற்றிருக்காங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு சாதி, மதம், ஏற்றத்தாழ்வு, பணம் இருக்கிறவன் இல்லாதவன், நிறம், நீ இருக்கிற இடம், இதெல்லாம் நீ மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி உருவானுச்சு, அதை வச்சு நம்மக்கிட்ட எப்படி அரசியல் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கோ. சரியா? அறிவையும் திறமையும் வளர்த்துக்கோ. அதுக்கு முன்னாடி உன்னோட எண்ணம், உன்னோட செயலையும் ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோ. அதுவே உன்னை மேலே தூக்கிட்டு வந்துடும். சரியா? உன்னை சுற்றி பேசுகிறாங்கல்ல, அதையே மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டுறா. உன் அடையாளத்தை மாற்றி காட்டு. வா போகலாம். டேய், படிக்கிறதுனால ஏற்றத்தாழ்வு மட்டும் இல்லைடா, ஏரோப்ளேனே சரி செய்யலாம். சரி செஞ்சு காட்டு. எங்கெங்கோ யார் பேரு கண்டோம் காணாம நீ